இருக்கு சார். படம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நாங்கள் வந்து பிரசாந்த் சாருக்காக தான் நாங்கள் வந்தோம். ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபேமிலியோட வாங்க, குழந்தைங்கள கூட்டிகிட்டு வாங்க, என்ஜாய் பண்ணிட்டு போங்க. படம் நல்லா இருக்கு ப்ரோ, போய் பாருங்க. ஒர்த்தபுல் மூவி தான், பார்க்கலாம் கண்டிப்பாக, போர்லாம் அடிக்கலை. போய் ஒரு வாட்டி பாருங்க, கம்பேக் கொடுங்க பிரசாந்துக்கு. இந்த படத்தை என் தம்பி அருமையாக நடித்திருக்கிறார் பிரசாந்த். இதை நான் எதிர்பார்க்கவில்லை. இத்தனை ஆண்டு கழித்து மீண்டும் திரையில் ஜொலிக்கும் அந்த டாப் ஸ்டார் என்றும் நட்சத்திரம், அந்த நட்சத்திரம் இன்றும் மென்மேலும் ஜொலிக்க வேண்டும் என்பதுதான் இந்த உலக நாயகன் வாய்ஸில் நான் இப்போ பேசுகிறேன். பிக் பாஸில் வரமாட்டேன்னு நினச்சி அதிகம் திருப்பியும் வருவேன். நான் வரமாட்டேன், பிரசாந்த் வருவார் எனக்கு பதிலாக. இப்படி தான் பொருள். படம் அருமையாக இருக்குது சார். பிரசாந்த் சாரோட கம்பேக்னு சொல்லலாம். கண்டிப்பாக சார், கம்பேக்னு சொல்லலாம் சார். அழகாக நல்லா அருமையாக ஆன்சமாக இருக்கார் சார். படத்தில் யாருன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க? படத்தில் யாருன்னு இல்லை, எல்லாமே அருமையாக பண்ணியிருக்காங்க. பிரசாந்த் சார் ஆகட்டும், சமுத்திரகாணி சார் ஆகட்டும், வினிதா மேடம் ஆகட்டும், பிரியா ஆனந்த் ஆகட்டும், யோகி பாபு சார், யூர்வசி எல்லாமே அவங்க கேரக்டருக்கு அருமையாக பண்ணியிருக்காங்க சார். சமுத்திரகாணி சார் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் போலீஸ் கேரக்டர் எப்பவுமே அருமையாக இருக்கும். சில அந்த காமெடி பாத்ரூம் சீன் அந்த காமெடியெலாம் அவங்க கண்டு சொல்கிறாங்க. அந்த காமெடி அருமையாக இருக்குது சார். ஓவராலாக ஃபேமிலியோடு பார்க்கலாம் சார். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் நல்லா ஸ்மூத்தாக நல்லா இருக்குது சார். படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு. பிரசாந்த் சார் ரொம்ப நாள் கழிச்சு வந்தார், எதிர்பார்ப்போடு வந்தோம். அதுக்கேற்ற மாதிரி அவர் படம் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் கொடுத்த கதாபாத்திரத்தை நல்லா அருமையாக சூப்பராக நடிச்சிருக்காரு. வேறு லெவலில் மேடம் பண்ணியிருக்காங்க. யோகி பாபு இவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுத்த இந்த காமெடியை நல்லா பண்ணியிருக்காங்க. ஊர்வசி மேடம் சூப்பர், பக்கா. சிம்ரன் மேடம் வேறு லெவல் ப்ரோ, வேறு லெவல், சூப்பர். டைரக்ஷன் வைஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க, அருமையாக இருக்குது. எனக்கு பிடிச்சிருந்து படம், சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. எதிர்பார்ப்போடு அந்த போர்லாம் இல்லை. அதாவது அது அடுத்து என்ன எதிர்பார்ப்போடு படம் போய் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே எதுவுமே போர் அடிக்கிற மாதிரி இல்லை எனக்கு, என்னோடய ஃபீலிங். மேடம் வேறு லெவலு, ஃபஸ்ட்லேருந்தே நல்லா நடிச்சிட்டாங்க, அருமையாக. படம் நல்லா இருக்குப்பா, படம் நல்லாயிருக்கு. அவர் நல்லா ஆக்டிங் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். அவர் பர்ஃபார்மன்ஸு நல்லா, அதாவது பிளைண்டாக நடிச்சிருக்காரு, நல்லா நடிச்சிருக்காரு. டைரக்ஷன் வைஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமாம், டைரக்ஷன் நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா மேக்கிங் நல்லா டைம் எடுத்து பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் சிம்ரன் மேடம் வந்து வில்லி கேரக்டர் பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க, ரெண்டு பேர். ஆமாம், கண்டிப்பாக ஃபேமிலியோடு பார்க்கலாம். பிரசாந்த் சாரும் சிம்ரன் மேடம் காம்பினேஷன் நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு. யோகி பாபு சார் காமெடி நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு. பிரசாந்த் சார் எண்டில் வந்து ஒரு சாங் ஒன்று போட்டிருக்காங்க, அது நல்லா பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நல்லா டான்ஸ் ஆடி இருக்காரு. ஆமாம், அவர் பிளைண்டாக நடிச்சிருக்காருல்ல, அவருக்கு அந்த அவர் சுற்றி நடக்கிற பிரச்சனைகளை பார்த்து அவர் கண்டிப்பாக நமக்கே அவர் மேலே ஒரு ஃபீல் ஆகுது. ஓகே சார். சூப்பராக நடிச்சிருக்காரு. அவர் நல்ல ஆக்டர் தான் ப்ரோ. அவர் கதை சரியாக அமையல, அவர் லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிள் ஆனாலும் இப்படி கொஞ்சம் டிலே, அவ்வளோதான். மற்றபடி அவரோட டேலண்ட் என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். மோஸ்ட்லி 90s கிட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். பேக் ஃப்ளிப் அடிக்கிறதுலேருந்து எல்லாமே, டான்ஸ் பண்ணுறதுலேருந்து, அவரோட பாடி ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தீங்கன்னா வின்னர் படத்துலாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். தமிழ்லலாம் நடுவில் கொஞ்சம் ஃபேட் ஆனார் அவர், ஆனால் ஆக்சுவலி எக்ஸசைஸ் பாடி தான் குறைச்சிட்டு வர்றாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. படம் வந்து சூப்பராக இருக்குது பிரதர், பார்க்கலாம். ஏன்னா பிரசாந்த் சார் ரொம்ப நாள் கழிச்சு ஸ்க்ரீனில் பார்க்கறதே பெரிய சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே நடிச்சிருக்காங்க. ஊர்வசி மேம்லாம் பயங்கர பர்ஃபார்மன்ஸு, வேறு லெவலில். அவங்களாம் மனோரமா, இந்த கோவை சாரெல்லாம் இருந்தாங்க. இப்போ யாரும் இல்லையடா ஃபீமேலில் அந்த மாதிரி காமெடியன்ஸு யாருமே இல்லையேன்னு நினைக்கும் போது அச்சு கழுத்துறாங்க. அதாவது என்ன சொல்லுவாங்க, எந்த ரோல் கொடுத்தாலும் பயங்கரமாக பண்ணுறவங்க. இந்த படத்தில் வேறு மாதிரி காமெடியும் சூப்பராக பண்ணாங்க. வனிதா சின்ன இதில் வந்தாலும் அவங்க கொடுத்த பொசிஷனும் அதுவும் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. பிரசாந்த் சார் படம் போர்லாம் இல்லைங்க, பாட்டு கூட சூப்பராக அழகாக இருந்தது. ரொம்ப இதுவாக இல்லாமல் வைக்கணும்னு இல்லாமலாம் இல்லை, பாட்டும் நல்லா தான் இருந்தது, பக்காவாக போச்சு படம் வந்து ரீமேக் மூவி ப்ரோ, எல்லாருக்குமே தெரியும். அது ஒன்று ரிலீஸ் ஆச்சு, இப்போ அந்த கண்ணு ரிலீஸ் ஆகிருக்கு தமிழில். படம் பாருங்கள், எல்லாருக்கும் தெரியும். படத்தில் பிரசாந்த் சார் தவிர நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஆமாம், ரோல் எல்லாமே அவங்க ரோல் எல்லாமே சூப்பராக இருக்குது. எல்லாரும் நல்லா பண்ணுறாங்க, கொடுத்த ஜாபை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிம்ரன் மேம் தான். ஆமாம், சிம்ரன் மேம் வந்து இதுக்கு முன்னாடி 5 படம் பண்ணிருக்காங்க, ஆனால் அதெல்லாம் வந்து ஃபேராக பண்ணாங்க. இதில் வந்து நெகட்டிவ் ஷேடோ பண்ணிருக்காங்க. பாருங்கள், படம் நல்லா தான் இருக்குது. திரும்பி ஒரு கம்பேக் கொடுங்க அவருக்கு, 90s. ஏன்னா 2K கிட்ஸ்க்கெலாம் தெரியாது. நல்ல மனுஷன், நல்ல டேலண்டடான ஆர்டிஸ்ட்டு. ஓகே தான் ப்ரோ. ஸ்க்ரீன் பிளே எல்லாமே பக்காவாக பண்ணிருக்காங்க. கேமரா ஒர்க்கு, லைட்டிங்கு எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. மியூசிக்கல் ஆல்பம் ப்ரோ, மியூசிக்கல் லவர்ஸுக்கு ஒர்த்தபுள் மூவி. ஓகே தான். சந்தோஷ் நாராயணன் சூப்பராக இருக்குது. மியூசிக் எப்படி சார் இருந்துச்சு?
மியூசிக் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அது ரொம்ப அதாவது என்ன சொல்ல ரொம்ப கிராண்டாக கரெக்டாக அந்த கதைக்கு என்ன தேவையோ அது கரெக்டான மியூசிக்கை சூப்பரான சாங் மெலடினா மெலடி கரெக்டாக கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். ஒரு சின்ன சீன் மட்டும் இருக்குது, அதை மட்டும் ஒரு 10 செகண்ட்ஸ் கண்ணை மூடிட்டு மற்ற சீன்லாம் பார்த்தா கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்கும். பிரசாந்த் சார் பார்த்தீங்கன்னா அவர் என்ன அழகா அதான் நான் இதில் பார்த்த ஒரு வின்னரை கடைசியாக தேட்டரில் வின்னர் படம் பார்த்தது அவரை. அதுக்கப்புறம் தான் இப்போ 20 வருஷம் மேலே ஆயிடுச்சு. இப்போ பார்க்குறேன் அவரை, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நண்பா. ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 9 கொடுக்கலாம்.